குட் மார்னிங். நான் டாக்டர் தயானன். இன்றைக்கி சர்க்கரை நோய் பார்த்திங்கன்னா எவ்வளவோ பெரிய புரட்டு விஷயங்கள்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. சர்க்கரை நோய் வந்தால் இது ஆகும், அது ஆகும், இப்படி கிடையாது, சர்க்கரை நோய்னா ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரூமர், பேஷண்ட்டுகளை குழப்பி பலவிதமான அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அவங்கள பயமுறுத்தி பேஷண்ட்டு வந்து அந்த நாள் ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்களுக்கு கார்டிசால்ங்கிற ஹார்மோன் வந்து நிறைய சுரந்து அதை போய் இன்சுலின் ஏற்கனவே இன்சுலின் கம்மியாக சுரக்குது, அதை போய் பிளாக் பண்ணி இன்னும் அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வரும். அதனால் நீங்கள் வந்து 5 விஷயங்களை சொல்கிறேன். இந்த 5 விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த சர்க்கரை நோய்ங்கிறது ஒன்றும் கிடையாது. கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்லில் இன்சுலின் வந்து கம்மியாக சுரக்குது. கணையம் வந்து 24 மணி நேரம் வேலை பார்க்குற ஒரு உறுப்பு. அது சாப்பிட்டாலும் இன்சுலின் குளுக்கோகான் எல்லாத்தையும் சுரக்கணும். சாப்பிட்டு முடித்த பிறகு ஜீரணத்துக்கு வேண்டிய பேன்கிரியாட்டிக் ஜூஸையும் சுரக்கணும். ஸோ ஒரு மனுஷன் 24 மணி நேரம் வேலை பார்த்தான்னா எப்படி அது அவர் சோர்வு அடைவாரோ அது மாதிரி அது தொடர்ந்து அதுகளுக்கு உணவு நிறைய கொடுத்து நம்ம சோம்பலாக்கும்போது அது அதிகமான வேலையை வாங்கும்போது தன்னால் அது தேய்மானம் ஆயிடுது. அப்போ இன்சுலின் வந்து நார்மலாக வந்து 150 யூனிட் சுரக்க வேண்டியது 50 யூனிட்டு 40 யூனிட் அது மாதிரி சுரக்க ஆரம்பிச்சிருது. அப்போ ரத்த சுகர் வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த கணையத்துக்கு ஓய்வு கொடுக்கறதுக்கு எப்படி பண்ணலாம்னா 3 விஷயம், மொத்தம் 5 விஷயம் இருக்குது. 3 விஷயம் மெயினாக பண்ணுங்கள். 3 P ஞாபகம் வச்சுக்கிங்க. முதல்ல வந்து ப்ரீபயாட்டிக், ப்ரோபயாட்டிக், புரோட்டீன், அப்புறம் வந்து உணர்வு, மனசை வந்து அமைதியாக வச்சுக்கிறது. இந்த 4 விஷயத்தையும் பண்ணாலே ரொம்ப குயிக்காக வந்து அப்புறம் இன்னொரு உடற்பயிற்சி, உணர்வு, உடற்பயிற்சி, உணவு, இந்த 3 இதையும் ஞாபகம். உணவு, உடற்பயிற்சி, உணவு, இந்த 3ஐயும் இதை பண்ண வேண்டியது. இந்த உணவில் வந்து 3 P இருக்குது. என்னென்னா நம்பர் 1 ப்ரீபயாட்டிக், ப்ரோபயாட்டிக், புரோட்டீன். ஏன்னா புரோட்டீன்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த கலோரிஸுக்கு வந்து இன்சுலின் தேவையில்லை. எல்லா பொருளுமே இன்சுலின் வந்து ஒரு கேட் கீப்பர் மாதிரி. உள்ளே நுழையணும்னா ஒரு செல்லுக்குள்ளார் நுழையணும்னா இன்சுலினும் குளுக்கோஸும் சேர்ந்து தான் உள்ளே போகும். அவர் தள்ளிட்டு இவர் உள்ளே வந்துடுவார். இப்போ இன்சுலின் இல்லாதப்போ என்ன ஆகும்? குளுக்கோஸ் வந்து உள்ளே போகாது. அப்போ என்ன ஆகும்? குளுக்கோஸ் வெளியிலே நின்று இருக்கிற வாட்டர் மாலிகுலையும் சேர்த்துக்கிட்டு யூரின் வழியாக வெளியே போகும். அப்போ அவங்க அதிகமான யூரின் போவாங்க. பார்த்தீங்களா? அது என்ன இதனால தான் இருக்குது. இப்போது ப்ரோட்டீன்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய குளுக்கோஸுக்கு நியோ குளுக்கோஜெனிசிஸ்ன்னு அது பேர். அதுக்கு அவ்வளோவா இன்சுலின் தேவையில்லை. அதனால் ப்ரோட்டீனாக சாப்பிட சொல்கிறோம். வேறு ஈஸியாக இது எப்படி சரி பண்ணுறதுன்னா ப்ரீபயாட்டிக்னா காய்கறிகள், நார்ச்சத்து இருக்கிற நிறைய காய்கறிகள் சாப்பிடும்பொழுது வயிற்றுக்குள்ளார இன்கிரிட்டின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் அதை உற்பத்தி பண்ணு. அது வந்து பீட்டா செல்லை போய் ஸ்டிமுலேட் பண்ணுது, பீட்டா செல்லை ரிப்பேர் பண்ணுது, இன்னும் பலவிதமான வேலைகளை அது பண்ணுது. குளுக்கோகான் அப்படிங்கிற ஹார்மோனை சப்ரஸ் பண்ணுது. இப்போது இதுதான் இதுக்கு உண்டான மாத்திரைகள்லாம் இப்போ வந்துருச்சு. அதை விட இந்த இதை வந்து சில மாத்திரைகள்லாம் இப்போ வந்திருக்கு. ரொம்ப சர்க்கரை நோயே இல்லாமல் பண்ணுற மாத்திரைலாம் வந்துருச்சு. அதை விட பெஸ்ட்டு வந்து நிறைய நார்ச்சத்து இருக்கிற காய்கறிகளை சாப்பிடுவது. நம்பர் 2 வந்து நொதிச்ச மாவு, அதாவது பொங்கி வரக்கூடிய அந்த மாவு, இட்லி, தோசை, இப்போ ஒரு சப்பாத்தினா அதில் தயிர் ஊற்றி பிசைகிறது. ஏன்னா அது நொதிக்கும் இல்லையா? அந்த மாதிரி மாவு, தயிர் சாப்பிடுவது. 3வது பயிர் வகைகள். எல்லா பயிரும் புரோட்டீன் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய பயிர் வகைகள். இதில் குயின் ஆஃப் பருப்பு எதுன்னா பாசிப்பருப்பு தான். பாசிப்பருப்பு தான் குயின் ஆஃப் த பருப்பு. ஸோ அந்த பாசிப்பருப்பை நிறைய பயன்படுத்துது. எல்லா இதுவும் கொண்டக்கடலை, தட்டைப்பயிறு, எது புரோட்டீன் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் வந்து சாப்பிட வேண்டியது. சோயாபீன்ஸு, பட்டர் பீன்ஸு, இது எல்லாமே நிறைய, பட்டாணி, இந்த மாதிரி ஐட்டங்களை நிறைய சாப்பிடும்போது அதாவது இப்போ அவங்க எவ்வளோ வெயிட் இருக்காங்களோ அந்த வெயிட்டுக்கு தகுந்த புரோட்டீன். இப்போ ஒருத்தர் 65 கிலோ இருக்கான்னா ஒரு நாளைக்கு 65 கிராம் புரோட்டீன் சாப்பிட்டான்னா அதே வந்து 2000 கலோரிஸை கொடுத்துரும். அப்போது வெயிட்டு கூடாது, இன்சுலினை சுரக்கிறதுக்கு அது தூண்டும், கணையத்துக்கு கொஞ்சம் ஓய்வு தரும், எல்லாம் செஞ்சிடும். இது இப்போ சில பேர் என்ன பண்ணாங்க, நெகட்டிவ் அப்ரோச்சாக பண்ணுறது. போகாத ஊருக்கு ஆகாத வழியை காமிக்கிற மாதிரி இப்படி அப்படிலாம் சொல்லுது. இப்படி பண்ணால் உனக்கு இது ஆயிரும் அதுங்கிறப்போ அவங்களுக்கு கார்டிசால் வந்து நிறைய கூடி அது என்ன ஆகும், நிறைய இன்சுலின் உற்பத்தி ஆகிறதையும் குறைச்சி விட்டுரும். அதனால் நெகட்டிவாக அவங்க திங்க் பண்ணாமல் டயபெட்டிக் பேஷண்ட்டு நெகட்டிவாக திங்க் பண்ண வேணாம். இன்றைக்கி எப்படி இருக்காங்கன்னா சூழ்நிலை இன்னும் டயபெட்டிக்காக இருக்காங்க, இல்லைன்னா ப்ரீ டயபெட்டிக்காக இருக்காங்க, இல்லைன்னா அதை விட முன் ஸ்டேஜில் தான் எல்லாருமே இருக்காங்க. எல்லாமே உணவு பழக்கம்தான். உணவு பழக்கத்தினால தான் இது வந்திருக்கு. அதனால் உணவை வந்து கண்ட்ரோல் பண்ணால் இது வந்து சரியாயிடும். ஒன்றும் பயப்படுற மாதிரியான கில்லிங் டிசீஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒருத்தருக்கு ஜெனட்டிக்காகவே இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா அதுவும் பிரச்சனை இல்லை. 2000 கலோரிஸுக்குள்ளே சாப்பிட்றது, புரோட்டீன் நிறைய சாப்பிட்றது, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜீன் வந்து புரோஜீன் ஆயிடும். இப்போ ஜப்பான்லலாம் அங்கங்கே அணுகுண்டு, அமெரிக்காக்கார போட அணுகுண்டை வந்து அப்படியே வச்சுருக்காங்களா, இன்ஆக்டிவேட் பண்ணி அது மேலே ஒரு பூங்கா மாதிரி அமைச்சு அந்த அணுகுண்டை அப்படியே வச்சுருக்காங்க. ஏன் இதை வச்சுருக்காங்கன்னா அதை இன்ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க.
நம்ம நாட்டை இப்படியெல்லாம் அழிச்சான், இன்றைக்கி நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம் அப்படின்னு சொல்வதற்காக அந்த இதை அப்படியே வச்சுருக்காங்களாம். அவ்வளோ பெரிய முன்னேறிய நாடாக ஜப்பான் இருந்து நம்ம அவ்வளோ கஷ்டத்தில் அவன் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணியிருக்கோம் பாருங்கிறதுக்காக அந்த அணுகுண்டுகளை விட்டு வச்சுருக்காங்களாம். அது மாதிரி அது இப்போ ஜீனா ஆக்டிவ் ஜீனா ஆகிறது ப்ரோ ஜீனா மாற்ற வேண்டியது தானே. நாம் கண்ட்ரோலாக இருந்தால் ஆக்டிவ் ஜீன் 30 வயசுக்கு மேலே ஆக்டிவேட் ஆகிற அந்த ஜீன் வந்து ப்ரோ ஜீனாக கன்வெர்ட் ஆகி அது பாட்டுக்கு இருக்கும். ஜப்பானில் இருக்க அரைக்குண்டு மாதிரி நம்ம அதை வேடிக்கை காமிக்கலாம். அதனால் எந்த சுகர் பேஷண்ட்டும் பயப்பட வேண்டாம். சும்மா வந்து ஏதாவது ஒரு யூடியூப்பில் ஏதாவது ஒன்று பார்க்க வேண்டியது, பயப்பட வேண்டியது. பயப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா அந்த கார்டிசால் கூடும், அந்த இன்சுலின் சுரப்பை குறைக்கும். தயவு செஞ்சு எதுவும் இல்லாமல் பாசிட்டிவான விஷயங்களே திங்க் பண்ணுங்கள். உணவு இந்த ப்ரீபயோட்டிக்கு, ப்ரோபயோட்டிக்கு, ப்ரோட்டீனை சாப்பிடுங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்கள், எல்லா வேலையும் பண்ணலாம், ஒரு காம்ப்ளிகேஷனும் வராது. பயப்படுறதுக்கு எந்த விஷயமும் தேவையில்லை. நல்லா எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது, முடிஞ்ச வரைக்கும் பண்ண வேண்டியது. ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி முறை பண்ணால் கூட போதும். தினம் தான் வாக்கிங் பண்ணணும் தேவையில்லை. ஒரு வாரம் 2 முறை கூட போதும். அந்த மாதிரி பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.